ஹை தங்கம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு இப்போ 1000 பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ஒரு 10 மெம்பர்ஸ் மேபி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த 11வது ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ 1000 பேர் என் வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டாலையும் வந்து எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த தருணத்துல என்னுடைய அண்ணன் குணாக்கு நான் தேங்க்ஸ் பண்ண விரும்புறேன். எனக்கு இந்த ஒரு விஷயம் செய்யணும், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னப்போ உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படின்னு சொல்லி சேனலுக்கு பேசிக்கான விஷயம் ட்ரைபாடும் மைக்கும் அதை எனக்காக அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. என் அண்ணன் இல்லைனா இப்போ நான் இங்க இல்லை. தேங்க்யூ குணா. இந்த தருணத்துல உங்க எல்லார்கிட்டையும் என் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது. அண்ட் 28/5 நேத்து எனக்கு என்கேஜ்மெண்ட். உனக்கு பிடிச்சத பண்ணு, உன் கூட நான் இருக்கேன்னு சொல்ற லைஃப் பார்ட்னரும் அருமையான பதிவுன்னு என் வீடியோஸை பார்த்து சொல்ற என் மாமனாரும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ற உறவுகளும் கிடைக்கிறத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருந்துட போகுது. நான் எதுவும் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி வீடியோஸ் போடல. என் மனசுல தோன்றத என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு சொல்ற விஷயங்களை போடுறேன். நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, அட்வைஸ் மாதிரி இருக்கும், மேக்சிமம் பார்க்க மாட்டாங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் ரொம்ப கம்மியான டைம்ல இவ்வளோ சப்போர்ட் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ற உங்ககிட்ட என் வாழ்க்கையில நடக்கிற ஒரு பெரிய தருணத்தை எப்படி சொல்லாம இருப்பேன்? உங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன். பை தங்கம்ஸ்.